Good afternoon students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசனோட ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ அதோட கரண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 120 கூலும். ஸோ த்ரூ த காப்பர் ஒயர் 1 மினிட்டுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அப்போ அதோட கரண்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ I is equal to Q by T. நம்ம Q is equal to ITன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ I equal to என்னது Q by T. ஸோ அப்போது 120 by 60. ஸோ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 ஆம்பியர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.2. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்துட்டு 570. ஸோ அதை காப்பர் ஒயரில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அந்த எலக்ட்ரானோட ஆக்சலரேஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். E equal to 570 NC கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா 1.6 into 10 power minus 19. ஸோ எலக்ட்ரானோட மாஸ் ஸோ எலக்ட்ரானோட மாஸ் பார்த்திங்க அப்படின்னா 9.11 into 10 power minus 31. ஸோ ஆக்சலேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ F is equal to MA. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம்? EE எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக சொல்கிறோம். அப்போ A is equal to என்ன பண்ணலாம்? EE by M. ஸோ ஈயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபிட்டல் ஈயோட மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் அண்ட் உங்களோட மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 1.001 into 10 power 14 ms பவர் -2 வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.3. ஸோ ஒரு காப்பர் ஒயர் எடுத்துக்கிறோம். அதோட ஏரியா பார்த்தீங்கன்னா 0.5 mm². கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.2 ஆம்பியர். ஸோ அந்த காப்பரில் வந்துட்டு நம்ம ஃப்ரீ எலக்ட்ரானோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 8.4 into 10 power 28 m power -3. ஸோ அப்போ அந்த ட்ரிஃப்ட் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸில் இருக்கிற ட்ரிஃப்ட் எலாசிட்டியை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ட்ரிஃப்ட் எலாசிட்டியோட ஃபார்முலா என்ன? V equal to I by NEA. ஸோ ஐயோட வேல்யூ 0.2, என்னோட வேல்யூ 8.4 into 10 power 28 into ஈயோடது 1.6 into 10 power -19 and then ஏவோட வேல்யூ 0.5 into 10 power -6. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 0.03 into 10 power -3 ms பவர் -1 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஒரு கண்டக்டரில் பர் செகண்டுக்கு பாஸ் ஆகுது. ஸோ அதோட கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 32 ஆம்பியராக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ பர் செகண்டுக்கு அந்த கண்டக்டரில் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ கரண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 32 ஆம்பியர். டைம் வந்துட்டு 1 செகண்ட். எலக்ட்ரானோட சார்ஜ் நமக்கு தெரியும். E equal to 1.6 into 10 power -19 கூலும். ஸோ அப்போ பெர் செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆயிருக்கு? ஸோ என்ன ஃபார்முலா தெரியும்? I equal to Q by T. ஸோ Qங்கிறது NE. ஸோ அப்போ NE by T. ஸோ அப்போ N தானே நமக்கு தேவை. ஸோ Nக்கு ஈக்குவேட் பண்ணுங்கள் ஈக்குவேஷனை. N equal to IT by E. ஸோ ஐயோடது 32 into time 1 by எலக்ட்ரானோடது 1.6 into 10 power -19 கூலும். ஸோ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா 20 into 10 power 19 கிடைக்கும். ஸோ 20 மாற்றணும் அப்படின்னா ஒரு டிஜிட் முன்னாடி தள்ளிக்கோங்க. ஸோ அப்போ 2 into 10 power 20 எலக்ட்ரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.8. ஸோ ஒரு பேட்டரியில் வந்து 24 வோல்ட் பேட்டரியில் நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று வந்துட்டு 4 ஓம், இன்னொன்று 6 ஓம். ஸோ 24 வோல்ட்டில் பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ டோட்டலாக அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம் + 6 ஓம் is equal to 10 ஓம். ஸோ அந்த சர்க்யூட்டில் பாஸ் ஆகிற கரண்ட் என்னது? I is equal to V by R. ஸோ Vயோட வேல்யூ 24 அண்ட் Rோட வேல்யூ 10. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா 2.4 ஆம்பியர். ஸோ 4 ஓம்க்கு அதோட ரெசிஸ்டர் என்ன? அப்போ V1 is equal to IR1. ஸோ அப்போ 2.4A into 4 ஓம். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 9.6 வோல்ட். அதே மாதிரி 6 ஓம்க்கு பார்த்தீங்கன்னா 2.4 into 6 ஓம். அப்போ 14.4 ஓம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.14. ஒரு மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெட்டீரியலாக எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது 10 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டன்ஸ் 45 ஓம். அதே 40 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டன்ஸ் 85 ஓம். ஸோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R0 ΔR by ΔT. ஸோ அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/45. ஆரோடது நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம்? 45. ஸோ அப்போ ΔRங்கிறது 85 - 45 by 40 - 10. ஸோ 85 45 மைனஸ் பண்ணிங்கன்னா 40, 40யும் 10யும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 30. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இதால் டிவைட் பண்ணிங்கன்னா 0.0296
per degree Celsius. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? டெம்பரேச்சர் 0.0296 per degree Celsius. ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ். ஒரு மீட்டர் பிரிட்ஜோட ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ஓம் கொடுத்துருக்காங்க. லென்த் வந்துட்டு 55. ஸோ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணோம். அப்போ Q is equal to 10 ஓம் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. P தான் அன்னோன். ஸோ அப்போ P by Q is equal to L1 by 100 minus L1. ஸோ is equal to என்னது? L1 by L2. ஸோ Pக்கு நம்ம ஈக்குவல் பண்ணணும். அப்போ P is equal to Q into L1 by 100 minus L1. ஸோ அப்போ 10 into 55 by 100 minus 55. ஸோ 10 into 55 னா 550, 100 minus 55 னா 45. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைக்கிது? 12.2 ஓம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.27. ஒரு ஹீட் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. 10 ஓம்க்கு 5 ஆம்பியர் கரண்ட்டில் ஃப்ளோ ஆகுது. ஸோ 5 மினிட்ஸுக்கு அதோட ஹீட் எனர்ஜி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஆர் 10 ஓம், ஐங்கிற கரண்ட் 5 ஆம்பியர், டைம் 5 மினிட்ஸு. 5 மினிட்ஸ் அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸுங்கிறனால 60ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ்டு என்ன ஃபார்முலா? H is equal to I squared RT. ஸோ அப்போ கரண்ட்டோடது 5 ஸ்கொயர்ட் R 10 இன்ட்டு T இன்ட்டு 5 இன்ட்டு 60. ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 75,000 ஜூல் கிடைக்குது. ஸோ இந்த 1000 வந்துட்டு நம்ம என்னவா பண்ணிக்கலாம்? கிலோவாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ ஹீட் எனர்ஜி நமக்கு அப்போ ப்ரொடியூஸ் ஆகுது? 75 கிலோ ஜூல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 10 ஓமு, 220 வோல்ட் பவர் சப்ளையோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு 1 kg ஆஃப் வாட்டரில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இம்மர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போது எலக்ட்ரிக்கல் ஹீட்டரை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்க அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஹீட்டோட ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்க அப்படின்னா 4200 ஜூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, ஸோ ஜூல் ஹீட்டிங் என்ன அப்படின்னா H is equal to I squared RT. ஸோ எலக்ட்ரிக்கல் ஹீட்டரில் பாஸ் ஆகிற கரண்ட் என்ன? அப்போது 220 வோல்ட் பை 10 ஓம். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 22 ஆம்பியர். ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஹீட்டர் வந்துட்டு 1 செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்னா 22 into 10 is equal to 4840 ஜூல். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4.84 kg. ஸோ ஒரு வேளை நம்ம எலக்ட்ரிக் ஹீட்டரை வந்துட்டு ஹீட்டோட ரேஞ்ச் வந்துட்டு 4.84 கிலோ வோல்ட் அப்படின்னா 1 kgக்கு வந்துட்டு உங்களோட வாட்டர் டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகுது? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு 8th லெசனில் 11th படிச்சிருப்போம். Q is equal to ms into del T அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எம்மோடது 1 kg எடுத்துக்கோங்க, எஸ்ங்கிறது 4200 ஜூல். ஸோ டெம்பரேச்சர் 30. ஸோ அப்போ Q is equal to 1 into 4200 into 30. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 126 kg கிடைக்கும். ஸோ அப்போ எவ்வளோ டைம் ரெக்வயர்ட் நமக்கு தேவை அப்படின்னா T is equal to Q by IR square. ஸோ Qவோட வேல்யூ இன்ட்டு I squared Rோட வேல்யூ. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 26.03 செகண்ட்ஸ் கிடைக்கிது. ஸோ இதோட அவ்வளோதான்ப்பா. எதுவும் செகண்ட் லெசனில் இருக்க ப்ராப்ளம்ஸ் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூப்பா.